Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் லத்தூர் ஒன்றியத்தில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். லத்தூர் ஒன்றியத்தில் பொய்கை நல்லூர் முதல் அணைக்கட்டு வரையிலான 4 கிலோமீட்டர் சாலை கடந்த சில ஆண்டுகளாக பராமரிக்கப்படாமல் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதால் பள்ளி மாணவர்கள், விவசாயிகள் என பலர் சிரமத்திற்காளாகின்றனர். இந்த சாலையை தண்டரை, பரசநல்லூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். செயலற்ற ஸ்டாலின் அரசு முறையாக சாலை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். காத்தாடிக்குப்பம் காகிதம் இல்லத்து நகரில் சுமார் 100க்கும் மேற்பட்டோருக்கு 1998ஆம் ஆண்டு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்ட நிலையில் வீடுகள் கட்டப்படாத வீட்டுமனை பட்டாக்களை ரத்து செய்து வேறு நபர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை அறிந்த பொதுமக்கள் புதிய பட்டாக்களை ரத்து செய்து மீண்டும் தங்களுக்கே வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பலமுறை மனு அளித்தும் இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஸ்டாலின் அரசை கண்டித்து தர்ணா போராட்டம் நடத்தினர். ஸ்டாலின் ஆட்சியில் நில அபகரிப்புகள் வழக்கமான ஒன்றாக மாறிவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே அசல் சான்றிதழ்களை திரும்ப வழங்கக் கோரி பணி நீக்கம் செய்யப்பட்ட தனியார் கல்லூரி துணை பேராசிரியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தாழையூத்து பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் தமிழரசு, மரியம் சித்திகா, ஜெகன், வெண்ணிலா, தாரணி, நீஜி உள்ளிட்டோர் துணை பேராசிரியர்களாக பணியாற்றி வந்தனர். நிர்வாகத்திடம் தெரிவித்து அவசர தேவைக்காக விடுப்பு எடுத்த போதும் கல்லூரி நிர்வாகம் எந்த காரணமுமின்றி இவர்களை பணி நீக்கம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அசல் சான்றிதழை திரும்ப வழங்காததை கண்டித்து துணை பேராசிரியர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கோவை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது. ஜாயின் பண்ணும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்கேன். என்னோட 10th, 11th யூஜி மார்க் ஷீட்ஸ் இருக்குது. ஆனால் இவங்க வந்துட்டு தரமாட்டேங்கிறாங்க. என்னோட 3 மாதம் சேலரி நான் இவங்களுக்கு கொடுத்தா தான் என் ஒரிஜினல்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரிஜினல்ஸ் இல்லாமல் எங்கள் யாருனாலையும் எந்த ஒரு எக்ஸாமுக்கோ இல்லை மேற்படிப்புக்கோ எதுவும் பண்ண முடியல.